நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம், என் பெயர் கனகமணி. நான் இன்று உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். அவற்றில் ஒன்று, மாதுளம்பூ சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள். உடம்பு மிகவும் பலவீனமடைந்த நோயினாலோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ பலவீனம் அடைந்து விட்டால் மாதுளம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் தேரும், உடல் எடை கூடும். மார்பு, தொண்டை, நுரையீரல், குடலுக்கு அதிகமான வலிமையை உண்டாக்குகிறது இந்த மாதுளை. ஆண் தன்மையில் பலவீனம் என்றாலும் மாதுளம்பழம் சாப்பிடுவதால் மிகுந்த சக்தியை அடைய முடிகிறது. மாதுளம்பழத்தை சாப்பிடுவதால் விக்கல் உடனே நிற்கும். அதிக தாகத்தை போக்கும் மாதுளம்பழச்சாற்றில் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் உடல் சூட்டு நோய்கள் தீரும், சரீரம் குளிர்ச்சி அடையும், காய்ச்சல் வந்தாலும் தணியும். மாதுளம்பழச்சாறில் தேன் கலந்து காலை ஆகாரத்துக்கு பின் தினமும் சாப்பிட்டால் 1 மாத உபயோகத்தில் உடல் ஆரோக்கியம் கூடும், தெம்பும் உண்டாகும், புதிய இரத்தம் நிறைய உற்பத்தியாகும். மாதுளம்பழத்திற்கு மலத்தை இழக்கும் சக்தி உண்டு. எனவே மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் இந்த பழத்தை 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலிலிருந்து குணம் பெறலாம். மேலும் வறட்டு இருமல் உள்ளவர்கள் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மாதுளை பழம் சாப்பிட்டு வந்தால் இருமல் குணமாகும். பித்த சம்பந்தமான அனைத்து உடல்நல குறைபாட்டிற்கும் மாதுளம்பழம் சாப்பிட்டு வரலாம். மாதுளம் பூக்களை உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு வேலைக்கு 1 சிட்டிகை வீதம் சாப்பிட்டால் இருமல் நிற்கும். மாதுளம் பூச்சாறு, அருகம்புல்சாறு சமமாக சேர்த்து வேலைக்கு ஒரு 30 மில்லி வீதம் தினசரி 3 வேளையாக 3 தினங்களுக்கு சாப்பிட்டால் பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கு சம்பந்தமான குறைகள் தீரும். மாதுளம் பூக்கள் 15 கிராம் எடுத்து 25 கிராம் சீனி சேர்த்து மசி அரைத்து காலை மாலை 1 தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் தொல்லைப்படுத்தும் பெண்களின் வெள்ளைப்படுதல் நிவர்த்தியாகும். மாதுளம் பூச்சாற்றை 15 மில்லிகிராம் சேர்த்து சிறிது கற்கண்டும் அதில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தம் மூலம் நிற்கும், மூலக்கடுப்பு, உடல் சூடு தணியும், வாந்தி மயக்கத்திற்கு கொடுத்தால் நோய்கள் தீரும். மாதுளம் பூக்களை தலையில் வைத்து கொண்டால் தலைவலி, வெப்ப நோய் இருக்காது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ரொம்ப பேருக்கு இந்த வெற்றிலை போடுவது என்பது பிடிக்காது. ஐயோ, வயசானவங்க எப்போ பாரு இந்த வெத்தலை போட்டு சவுக்குன்னு மின்னுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிறு முகச்சொலி போட சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பழந்தமிழர் சார்பாகட்டும் அல்லது நமது இந்திய பழங்கால முறைப்படி வெற்றிலை சாப்பிடுவது மிகவும் நல்லது. காரணம் ஏனென்றால் அந்த காலத்திலிருந்து மன்னர்கள் முடிவெட்டுவதோ இல்லை எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் சில சடங்குகளையும் மற்ற தேவையான காரியங்களை சேர்த்து தான் செய்வார்கள். அப்போதுதான் அந்த நாம் செய்யும் நிகழ்ச்சிக்கு முழுமையான பலன் கிடைக்கும். தாம்பூலம் துவைப்பதில் இப்படி ஒரு நல்ல விஷயம் அடங்கி இருக்கிறது. இது வெத்தலை போடு நிறைய பேருக்கு தெரியாது.
அல்லது அது தெரியுமா என்பது நமக்கு தெரியாது. பொதுவாக வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு ஆகியவற்றை சரியான விகிதத்தில் கலந்து சுவைக்கும்போது அந்த சுவை உடலையும் மூளையும் சுறுசுறுப்படைய வைக்கிறது. அதே சமயம் இதயத்தையும் வலுப்படுத்துகிறது. மனித உடலுக்கு நோய் ஏன் வருகிறது என்பதற்கான காரணத்தை ஆயுர்வேதம் சொல்லும்போது, உடம்பில் உள்ள வாதம், பித்தம், சிலோத்துமம் போன்றவைகள் சரியான விகிதத்தில் இல்லாத காரணத்தாலேயே இந்நோய் வருகிறது என்று சொல்கிறது. இது முற்றிலும் சரியான காரணமாகும். இந்த 3 சத்துக்களும் சரியான கோணத்தில் உடம்பில் அமைந்து விட்டால் நோய் வராது என்பது மட்டுமல்ல, நோயை எதிர்த்து நிற்கும் ஆற்றலும் உடம்பிற்கு உண்டாகும். இந்த 3 நிலைகளையும் சரியானபடி வைக்க தாம்பலம் உதவி செய்கிறது. பாக்கிலிருந்து கிடைக்கும் தோற்பு பித்தத்தை குறைக்கக்கூடியது. சுண்ணாம்பில் உள்ள காரம் வாதத்தை போக்க வல்லது. வெற்றிலையில் உள்ள உடல் உரைப்பு கபத்தை நீக்கிவிடும். இப்படி பார்த்தால் தாம்பூலம் போடுதல் என்ற ஒரே பழக்கத்தினால் உடம்பில் உள்ள 3 தோஷங்களும் முறைப்படுத்தப்படும், சீராகவும் அமைந்துவிடும். அது மட்டுமல்ல, தாம்பலத்தோடு சேர்க்கும் ஏலம், கிராம்பு, ஜாதிபத்திரி போன்றவைகள் வாயில் உள்ள கிருமிகளை மட்டுப்படுத்துகிறது, ஜீரண சக்தியை அதிகரிக்கவும் செய்கிறது. ஆக மொத்தம் தாம்பூலம் தரிப்பதில் இத்தனை நல்ல விஷயங்கள் அடங்கியுள்ளன. அதனால்தான் நம் விருந்துகளில் வெற்றிலைக்கு முக்கிய பங்கு கொடுக்கிறார்கள். தாம்பூலம் போடுவது எந்த இடத்தில் கெட்ட பழக்கமாக மாறுகிறது என்றால், வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை சேரும்போது அது தீய பழக்கமாக மாறிவிடுகிறது. நமது முன்னோர்கள் தாம்பூலத்தில் புகையிலை கிடையாது. புகையிலை என்பதே அது இடையில் வந்த ஒரு பழக்கமாகும். இப்போது வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய அபாயங்களில் மிக முக்கியமானது எலும்பு முறிவு ஆகும். சிறிதளவு முறிவு ஏற்பட்டாலும் முதுமையின் காரணமாக பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடுகிறது. பல நேரங்களில் சாதாரண எலும்பு முறிவே மரணத்தை பரிசாக தந்து விடுகிறது. ஆனால் 10-20 வருடங்களுக்கு முன்பு முதியவர்களுக்கு எலும்பு முறிவு என்பது அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது. இதற்கு காரணம் அவர்களிடமிருந்த தாம்பூலம் தரிக்கும் பழக்கமே. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுண்ணாம்பு சத்து உடம்பில் நேராக கிடைக்கும். எனவே எலும்புகள் வலுவாக அமைந்து விடுகின்றன. தாம்பூலம் போடுவதற்கு தனிப்பட்ட நெறிமுறையே நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்டிருக்கிறது. காலையில் சிற்றுண்டிக்கு பிறகு போடும் தாம்பூலத்திற்கு பாக்கு அதிகமாக இருக்க வேண்டும். காரணம், மதிய நேரம் வெப்பம் அதிகமாகும்போது உடம்பில் பித்தம் ஏறாமல் அது பாதுகாக்கும். அதே போல் மதிய உணவிற்கு பிறகு சுண்ணாம்பு சத்து அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் மதிய உணவிற்கு பிறகு சுண்ணாம்பு சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உணவில் உள்ள வாதத்தை, அதாவது வாயுவை கட்டுப்படுத்தும். இரவில் வெற்றிலை அதிகமாக எடுத்துக்கொண்டால் நெஞ்சில் கபம் தங்காது. இந்த முறைதான் தாம்பூலம் தரிக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட முறை. இதை மீறும்போது தான் சிக்கல் வருகிறது. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகையால் வெற்றிலை போடுவது கெட்ட பழக்கம் அல்ல. அதை சாதாரணமாக நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் அதை போட்டுக்கொள்ள வேண்டும். 2வது, அதுக்கு உள்ள அந்த வெற்றியை கண்ட இடங்களில் துப்பாமல் சரியான முறையில் நம்ம நிர்வகித்தால் யாரும் நம்மை ஏச மாட்டார்கள், வெறுக்க மாட்டார்கள். நமக்கு சளி காய்ச்சல் ஏற்பட்டால் புதினா கீரையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு டிகாஷன் செய்து அதை சாப்பிட்டால் நமக்கு இந்த சளியால் வரும் காய்ச்சல் குணமாகும். மேலும் இருமல், தொண்டை கரகரப்பு இவற்றிற்கு பாலில் பூண்டை போட்டு காய்ச்சி குடித்து வந்தோமால் இருமல், ஜலதோஷம், தொண்டை கரகரப்பு போகும். சளி பூண்டை தோல் உரித்து நசுக்கி தக்காளி, உப்பு, தண்ணீரை சேர்த்து கொதிக்க வச்சு சூப் செய்து குடித்தால் சளி சீக்கிரம் குணமாகும். நமக்கு இந்த காலத்தில் அதிகமான பேருக்கு டான்சில் உண்டாகிறது. இதற்கு ஒரு மருத்துவம் உண்டு. வெள்ளைப்பூண்டு, இஞ்சி சாறு 2ஐயும் சேர்த்து அரைத்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை உணவுக்கு முன் சாப்பிட்டு வந்தால் டான்சில் கரையும். அப்புறம் வயிற்றுப்போக்கு, இதுக்கும் மருந்து உண்டு. இது கொஞ்சம் கசகசாவுடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து வாயில் போட்டு சாப்பிட்டால் அதுவும் வெறும் வயிற்றில்
காலையில் சாப்பிட்டு வந்தால் 3 நாளில் வயிற்றுப்போக்கு குணமாகும். வாயு கோளாறு, இது நீங்கள் மிளகை பொடி செய்து பெருங்காய பவுடர் சேர்த்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வந்தால் வாயு கோளாறு நீங்கும். மேலும் நெஞ்சு வலி என்றாலும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்த பின் அதை நெஞ்சில் தடவ நெஞ்சு சளி குணமாகும். தலைவலி 5-6 துளசி இலைகளுக்குள் ஒரு சிறு துண்டு சுக்கு 2 லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பத்தாக போட்டால் தலைவலி குணமாகும். தொண்டை கரகரப்பு, சுக்கு, வால்மிளகு, திப்பிலி, ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேநீர் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும். சிலருக்கு விக்கல் வந்தால் நிற்கவே நிற்காது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நெல்லிக்காயை இடித்து சாறு பிழிந்து தேன் கலந்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் நிற்கும். வாய் நாற்றம், ஒரு சிலருக்கு வாய் நாற்றம் ஏற்பட்டு மற்றவர்களோடு பேசும்போது ஒரு அச்ச உணர்வை தரும். அப்படிப்பட்டவர்கள் சட்டியில் படிக்காரம் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அதை ஒரு நாளைக்கு 3 வேளை வாய் கொப்பளித்து வந்தால் வாய் நாற்றம் நீங்கிவிடும். அஜீரணம் ஏற்படும் சிலர் என்ன செய்வதென்றால் 1 டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம் 3ஐயும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும். வாயு தொல்லை அதிகமாக உள்ளவர்கள் வேப்பம்பூவை உலர்த்தி தூளாக்கி வெந்நீரில் உட்கொள்ளும்போது வாயு தொல்லை நீங்கும். அது மட்டுமல்ல, மலச்சிக்கல் உள்ளவர்கள் செம்பருத்தி இலைகளை தூள் செய்து சாப்பிட்டு வந்தால் 2 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும். மூச்சுப்பிடிப்புக்கு சூடம், சுக்கு, சாம்பிராணி, பெருங்காயம் இவைகளை சம அளவு எடுத்து சேர்த்து அரைத்து வடித்த கஞ்சியில் போட்டு காய்ச்சி குடித்தால் மூச்சுப்பிடிப்பு உள்ள இடத்தில் போட்டால் இந்த மூச்சுப்பிடிப்பு குணமாகும். மிக்க நன்றி. இது உங்களுக்கு பயனாக இருக்கும் என்று நினைத்து தான் இதை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்கு என்று பாருங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.